பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குகைக்குள்ள போகணும்னா அண்டாகாக்கும் அபுகாக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த கதவு திறக்கும். வெளில வரணும்னான்னு திரும்ப அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பணத்தை அள்ளுவதற்காக ஜாக்லின் வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. ஆனால் வரும்போது மந்திரத்தை மறந்து போய் கதவு திறக்க மாட்டுதான், மூடி கிடிச்சான். அதனால் ஜாக்லின் வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்ரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு சோசியல் மீடியாவை எடுத்தாலும் ஜாக்லின் வெளியேற்றம் யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ட்விட்டர்லலாம் சும்மா கொழுந்து விட்டு எரியுது. நிறைய பேர் ஆதரவாக ஜாக்லினுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஜாக்லின் வெளியேற போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் எப்படியா இருந்தாலும் வின் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஃபைனல் அந்த ஸ்டேஜில் போய் நிற்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா இத்தனை வாரம் ஒரு வாரம் கூட எலிமினேட் ஆகாமல் எல்லா வாரமும் எவிக்ஷன் லிஸ்டில் இருந்து சேவ் ஆகி அந்த களத்தில் நிற்கிறதே ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அந்த களத்தில் கடைசி வரைக்கும் நின்று கடைசியில் இப்படி ஆகி போச்சு. அது இருந்தாலும் அது அவங்க எடுத்த முடிவு தான். பார்க்கும் ஆடியன்ஸ் ஆகிய நம்மளும் ஜாக்லின் ரசிகர்களும் இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பிக் பாஸ் தெளிவாக சொன்னார், வெளில போங்க, போயிட்டு முடியலைன்னா திரும்பி இடையிலே வந்துருங்க, வர்றதுக்குள்ள கதவு முடிவிட்டால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. முடிவு உங்களுடையதாக இருக்கட்டும். நீங்கள் ஓட போகிற நேரமும் இதுவரைக்கும் 100 நாள் போட்டிருக்க உழைப்பும் எல்லாமும் மொத்தமாக வேஸ்டாகி போய்விடும். இந்த ஒரு காரணத்தினால் பணத்திற்கு ஆசைப்பட்டு வின் பண்ணிடாதீர்கள் அப்படின்னு எல்லாமே தெளிவாக சொல்லி, அந்த ரூல்ஸ் புக்கில் தெளிவாக சொல்லி, ரூல்ஸ் புக்கை மாறி மாறி அவுட்மேட்ஸ் எல்லாருமே படித்தாங்க. இருந்தாலும் சுயமாக முடிவெடுத்து 2 நாள் ஜாக்லின் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு முடிவு உங்களுடையதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. நல்லா யோசித்து முடிவெடுத்து வெளில ஓடி இருக்காங்க. ஓடிட்டு வர்றதுக்குள்ள கதவு பூட்டி விட்டதாம். அதனால் எவிக்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க போட்ட உழைப்புக்கு ஃபைனலில் நின்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, அவங்க போயிட்டா என்ன, அடுத்து யார்? ஜாக்லின் ரசிகர்கள் நல்ல ஒரு ஆளுக்கு பார்த்து, திறமையான ஆளுக்கு பார்த்து, அந்த கேமுக்கு உழைப்பு போட்டிருக்க ஒரு ஆளுக்கு பார்த்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அழியுங்கள். சௌந்தர்யா நேக்கா தப்பிச்சிட்டாங்களாம். அவங்க போகும்போதே பிளான் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. சும்மா வெளில ஓடுற மாதிரி ஓடிட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் போயிருக்காங்க. பவித்ரா எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க ஒரு 2 லட்சம் பெட்டி எடுத்திருக்காங்களாம். அது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயந்தான். அதே மாதிரி விஜய் விஷாலும் எதிர்பார்க்க கிடையாது, அவரும் எடுத்துட்டாப்லையா பெட்டியை. ரயான் முத்துக்குமாரெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே அடிச்சு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு உள்ள தீபக்கன் மஞ்சரி உள்ள என்ட்ராக போகிறாங்களாம். நீங்கள் அப்படியே நம்மளுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோஸு இது மாதிரி சொல்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு வரும்.